Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க, வயிற்று வலி அடிக்கடி இருக்குது, அதே மாதிரி வயிற்றில் புண்கள், அல்சர் சொல்கிற மாதிரி அந்த வயிற்று புண்கள் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்குது, அதனால் வயிற்று எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குது, இதனால் உணவு சரியான உணவு எடுத்துக்கொள்ள முடியவில்லை, இன்டேக் சரியாக இல்லாதனால உடல் சோர்வு மனச்சோர்வு இருக்கின்றது, செய்கின்ற செயல்களில் உற்சாகமாக செயல்களை செய்ய முடியவில்லை. ஒரு மனிதன் உயிர் வாழணும் அப்படின்னா நமக்கு உணவு அவசியமான ஒன்று. அதில் முதல் உணவு காற்று, இரண்டாவது உணவு நீர். இந்த காற்றும் நீரும் நமக்கு கரெக்டாக உடம்பில் எடுத்துக்கிடணும். அந்த சுத்தமான நீர் இருக்கணும். நல்ல மூச்சு உள்ளெழுத்து மூச்சு வெளியே விட்டு அந்த பிராண காற்றையும் நன்றாக நம்ம உடல் முழுக்க தக்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவு இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. அப்போ இந்த மாதிரி வயிற்றில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நமக்கு சரியான உணவு எடுத்துக்கொள்ள முடியவில்லை. முதல்ல நீங்கள் பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப லேட்டாக சாப்பிடுவாங்க, மதிய சாப்பாடு லேட்டாக சாப்பிடுவாங்க, இரவு 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. நான் நினைத்த நேரத்தில் சாப்பிட்டோன்னா அந்த உடல் இயக்கம் கரெக்டாக இருக்காது. அந்த காலையில் 8:30 to 9, மதியம் 12:30 to 1:30, இரவு 7 to 7:30 சாப்பிட்றணும். அதை நீங்கள் முதல்ல பயிற்சி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளை கரெக்டாக எடுத்துக்கோங்க. சில நபர்கள் அதிகமான காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு சேர்த்துக்கிட்டே வருவாங்க. அது நாளாக வயிறு ஓரளவுக்கு தான் நமக்கு அது நமக்கு செரிமானத்தை கொடுக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அது வயிற்று புண்கள், அல்சராக வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மிதமான உணவு எடுத்துக்கோங்க. அடிக்கடி சொல்வது மைதாவினால் உணவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மணத்தக்காளி கீரை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க, மாதுளம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இப்படி பழ வகைகள் அதிகமாக எடுத்துகிட்டு உப்பு, உரைப்பு, புளிப்பு குறைத்து கொண்டு இப்பொழுது கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை பண்ணுங்கள். சரியான நேரத்தில் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்சருக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் சுகாசனத்தில் அபான முத்திரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய ஆசன நிலை சுகாசன நிலை. தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். கண்களை திறந்து கொள்ளுங்கள், கை முன்னாடி வச்சுக்கோங்க. அபான முத்திரை, நடுவிரல் மோதிர விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, என்னோட மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ அப்படி அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரித்திவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். முதல் முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனோட மேத்தில் பெருவிரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. Then normal breathing. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது சிறுகுடல் பெருங்குடல் வயிற்று முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை இந்த மாதிரி வயிற்று பக்கத்தில் வச்சுக்கோங்க. 2 கையும் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை இது மணிபுரக மையம். அந்த பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி. இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம், வயிற்று வலி, வயிற்றில் புண்கள், சாப்பிட முடியாத நிலை ஏற்படுகின்றது. நம்ம ஏற்கனவே கூறியது போல் முதலில் கூறிய அந்த ஒழுக்க கோட்பாட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இந்த பயிற்சியெல்லாம் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு கூட தாராளமாக 5ஆம் வகுப்பிலேருந்து படிக்கக்கூடியவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அவர்களுக்கும் அந்த சின்ன வயதிலேயே அந்த உணவில் ஒழுக்கம் இந்த பயிற்சியும் கொடுத்துட்டிங்கன்னா ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். அல்சர் போன்ற வியாதி வராமல் வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.